தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரை பத்தி ரொம்பவே ஆபாசமா ரொம்பவே கொச்சையா வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காரு. அதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய திமுகவினரா இருக்கட்டும், அதிமுகவினரா இருக்கட்டும், விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், நிறைய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா கடுமையா வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கருத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் கூடிய விரைவில் வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி நிறைய வலைதளங்கள்ல போயிட்டு இருக்கு. என்ன காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, பெரியாரை பத்தி ரொம்பவே ஆபாசமா கொச்சையா ஆதாரம் இல்லாம பேசியிருக்காரு சீமான் அப்படின்னு சொல்லி திமுகவினரா இருக்கட்டும், அதிமுகவினரா இருக்கட்டும், நிறைய கட்சியினர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் மீது வழக்கு தொடர்ந்திருக்காங்க. அதற்காக சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி நிறைய வலைதளங்கள் வந்து பாத்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. அவர் அப்படி என்னதான் பேசினாரு, அவர் பேசுறது ரைட்டா தப்பா? அது மட்டும் இல்லாம சுவரொட்டிகள், அதாவது மதுரையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமானை எதிர்த்து காம பிசாசே 6 முறை கருக்கலப்பு செய்த நாயே அப்படின்னு சொல்லி ரொம்பவே இந்த சைட்ல போறேன் பாருங்க, என்னோட வாயில சொல்லவே கூசுது. மதுரை ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் இருக்கு, நான் சைட்ல போறேன் பாருங்க. ரொம்பவே கொச்சையா வந்து பாத்தீங்கன்னா ஈவேரா, அதாவது பெரியாரிஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியார ரொம்ப அவதூறா விமர்சிச்ச சீமான் அவர்களை எதிர்த்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி சீமானோட ஒரு ஆபாசமான ஒரு போட்டோ, அதாவது சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜயலட்சுமியோட இருந்த காலகட்டத்தில் எடுத்த போட்டோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு போஸ்ட் மாதிரி அடிச்சு ஒட்டியிருந்தாங்க. ரொம்பவே ஒரு அருவருக்கத்தனமா ஒரு விஷயமா இருந்துச்சு. சரி, அப்படி என்ன சீமான் பேசிட்டாரு? சீமான் பேசுறது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பகுத்தறிவு பகலவன் சொல்ற பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு இறந்து போன ஒரு மகத்தான தலைவர், பெண்ணுரிமைக்காண்டி போராடினவர். அது மட்டும் இல்லாம நிறைய ஜாதி ஒழிப்புகளை பத்தி பேசியிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய சமூக இப்போதைக்கு உள்ள நிறைய சீர்திருத்தங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் கொண்டு வந்ததுன்னு சொன்னோம் அப்படின்னா அது மறுக்க முடியாத விஷயம். அவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு முன்னாடி சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆதரிச்சு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரோல் மாடலே பெரியார் தான் அப்படின்னு சொல்லுவாரு. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீமான் என்ன சொன்னாரு அப்படின்னா, பெரியார் மட்டும் போராடல, பெரியார் மட்டுமே போராடினவர் கிடையாது, எல்லாரும் போராடினாங்க, அதற்காக பெரியாரும் சேர்ந்து போராடினார் அப்படின்னு சொல்லி அப்புறம் வந்தார் கதையை. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது என்ன சொன்னார் அப்படின்னா, தன்னுடைய வயதான வயசுல வந்து பாத்தீங்கன்னா 29 வயதான ஒரு பெண்ணை கல்யாணம் செய்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதிய தலைவர் இல்லாம அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தமிழகத்தின் மிகப்பெரிய தலைவரா போற்றப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய இறக்குறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அனாத ஆசிரமத்துக்கும் தன்னுடைய பணத்தை தன்னுடைய சொத்தை வந்து எழுதி வச்ச முத்துராம தேவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதிய தலைவர் ஆக்கப்பட்டாருன்னு சொல்லி நிறைய கருத்துக்கள் வந்து முன்னுக்கு முரணா வந்து அவர் பேசிட்டு இருந்தார். ஆனா இப்போ என்ன சொல்லிட்டாருன்னா கொஞ்சமா பேசிட்டு இப்ப லாஸ்டா என்ன சொல்றாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொச்சையா பேசினாரு. அதற்கு ஆதாரமா இருக்குன்னு கேட்டா அந்த ஆதாரம் கிடையாது. அந்த என்ன கொச்சையான வார்த்தை அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு இச்சை வந்துச்சு அப்படின்னா அந்த இச்சை, அதாவது காம இச்சை வந்துச்சுன்னா அந்த இச்சைய அவருடைய தாயாரிடமோ அவருடைய தங்கையிடமோ வந்து பாத்தீங்கன்னா தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொன்னதாக வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. ஆனா உண்மையாவே அப்படி சொன்னாரான்னு வந்து பார்த்தா அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு ஆதாரமே கிடையாது. அடுத்த பத்திரிகையாளர் சந்திப்புல கேட்கறாங்க, என்ன ஆதாரம் இருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெரியார பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆதாரமுமே இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா அந்த ஆதாரம் நீங்க தான் வச்சிருக்கீங்க, நீங்க தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்க, அந்த ஆதாரம் இல்ல. அப்ப ஆதாரம் இல்லாத புத்தகத்தை நீங்க எங்க படிச்சீங்கன்னு கேட்டா அதுவும் தெரியல. இப்ப புத்தகம் எல்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றவர் சீமானவர்கள், புத்தகம் என் ஆதாரம் காட்டுறது என் ஆதாரம் இல்லைன்னு சொல்ற சீமானவர்கள், அப்ப அவர் படிச்ச புத்தகம் எங்க? இது எல்லாருடைய கேள்வியா இருக்குமா இல்லையா? இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவினரா இருக்கட்டும், இப்ப புகழேந்தி எடுத்துக்காட்டு சொல்ல போனா அதிமுகவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய ஒரு பாத்தீங்கன்னா அதிமுக விசுவாசின்னு சொல்ற புகழேந்தி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கொச்சையா விமர்சிச்சிருக்காரு. என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்கன்னா, நீ ஒரு நாள் போயிட்டு இலங்கைக்கு போயிட்டு வந்து பிரபாகரன் தலைவர்னு சொல்ற நீ, இப்போ வைகோலாம் வந்து பாத்தீங்கன்னா 4 கணக்குல கடந்திருக்காங்க, நெடுமாறன் வந்து 4 கணக்குல கடந்திருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசியல் ஒரு தனிப்பட்ட பெரியார் ஆதரிக்கிற அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ மட்டும் பிரபாகரன் தலைவனை ஏத்து ஒரு நாள் போயிட்டு நீ தலைவன் சொல்றியே, இதெல்லாம் சரியா? அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல நீ பேசணும் அப்படின்னா உன்னை வந்து பார்த்தா போனா நான் கருத்துருவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் மேல மிகப்பெரிய அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. சீமான் அவதூறு கிடையாது, அவர் பேசுனதுக்கு அவர் அனுபவிக்கிறார். அது மட்டும் இல்லாம சீமான் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது மட்டும் மதுரையில உள்ள திமுகவினரா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம பெரியாரிஸ்டா இருக்கட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. கைது ஆகும் வரைக்கும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உண்ணாவிரத்தில் ஈடுபட போறதா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.